வணக்கம். நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றீர்கள். நான் உங்கள் கேஷிகா வரதராஜா. முதலில் தலைப்புச் செய்திகள். மாதுரோயாவில் மூழ்கிய ஹெலிகாப்டர், 6 பலி, 6 அதிதீவிர சிகிச்சை பிரிவில். காணி சுவீகரிப்பு வர்த்தமானி மீளப்பெற வேண்டும், கஜேந்திரகுமார் எம்பி வலியுறுத்து. வடக்கு மக்களுக்கான காணி உரிமை உறுதிப்படுத்தப்படும், அரசாங்கம் அதிரடி அறிவிப்பு. சிக்கலில் தொங்கும் கொழும்பு மாநகர சபையின் அதிகாரம். ஓரிரு மாதங்களில் அமுலாகும் புதிய மின் கட்டணம். வருடத்தில் 43 துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள், 27க்கும் அதிகமானோர் பலி. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் தீவிரமாகும் பரஸ்பர தாக்குதல்கள். கத்தோலிக்கர்களுக்கான புதிய தலைவர் தெரிவு. தொடர்பான உள்நாட்டு செய்திகள். இலங்கை விமானப்படையின் பெல் 212 ஹெலிகாப்டர் இன்று விபத்துக்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்துள்ளதாக விமானப்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பெல் 212 ஹெலிகாப்டர் மாதுரோயா பகுதியில் வீழ்ந்து இன்று காலை விபத்திற்குள்ளானதில் 6 பேர் உயிரிழந்ததாக விமானப்படை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஹிங்குராங்கொடையிலிருந்து பயிற்சிக்காக புறப்பட்ட ஹெலிகாப்டரே இன்று காலை விபத்திற்குள்ளானது. இந்த சம்பவத்தில் காயமடைந்து பொலனறுவை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 6 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் 6 பேர் தொடர்ந்து பொலனறுவை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். காணி சுவீகரிப்பு தொடர்பான வர்த்தமானி அறிவித்தல் மீள பெறப்பட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். இங்கே வடகிழக்கிலே தமிழர் தாயகத்திலே வாழுகின்ற மக்களும் கூட, அவர்களுக்கும் கூட கணிசமானோர் அந்த உரிமையை கோரக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இடத்திலேயும் அவர்கள் பல தடவைகள் இடம்பெற வேண்டி வந்தது. மல்டிபிள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ஸ், போர் காரணத்தினால எத்தனையோ தடவைகள் தங்களுடைய அனைத்து சொத்துக்களையும் விட்டு ஓட வேண்டி வந்தது. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே நான் கேட்கிறேன், இந்த காணிகளை உறுதிப்படுத்த சொல்லி 3 மாதம் கொடுப்பது இது ஒரு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விடயமா? இந்த காணி சம்பந்தப்பட்ட விடயங்கள் முற்று முழுதாக தமிழருடைய இன பிரச்சனையோட அடிப்படை காரணம் என்றது விளங்கிக் கொள்ள வேண்டும். இது இந்த அரசாங்கத்துக்கு தெரியாது சொல்றீங்களோ? அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே இந்த தமிழர்களுடைய காணி சம்பந்தப்பட்ட விஷயத்தை இந்தளவு தூரத்துக்கு ஒரு நியாயம் இல்லாத வகையிலே ஒரு கெசட் மூலமாக 3 மாத காலாவசத்தை வழங்கி அவர்கள் இதை உறுதிப்படுத்தாவிட்டால் அது அரசு காணியாக பிரகடனப்படுத்த போகிறார்கள் என்று சொல்வது திட்டமிட்ட வகையில் அந்த காணிகள், அந்த மக்களுடைய காணிகள் அனைத்துமே தாங்கள் பறித்து, சட்டவிரோதமாக பறித்து, இயற்கை நீதிக்கு முரணாக பறித்து அந்த காணிகள் அனைத்தையும் குடியேற்றங்களுக்கு பயன்படுத்த போகிறார்கள் என்று நான் பொறுப்போடு கூறுகின்றேன். வடக்கு மக்களுக்கான காணி உரிமை உறுதிப்படுத்தப்படும், அதேவேளை அவர்களுக்குரிய காணியை அவர்கள் சுதந்திரமாக பயன்படுத்த முடியும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். வடக்கு மக்களுக்கான காணி உரிமை உறுதிப்படுத்தப்படும், அதேவேளை அவர்களுக்குரிய காணியை அவர்கள் சுதந்திரமாக பயன்படுத்த முடியும் என அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், அரசாங்கமும் இராணுவமும் இணைந்து வடக்கில் இனவாதத்தை பரப்புவதாக கஜேந்திரகுமார் எம்பி குற்றம் சாட்டினார். இனவாதத்தை தோற்கடித்த அரசாங்கம்தான் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும் என்பதை கூறிக்கொள்கிறேன். அதேபோல் வடக்கு, கிழக்கு மற்றும் தெற்கை ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்த அரசாங்கமே தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமாகும். எனவே இந்நாட்டில் இனவாதத்திற்கு மீண்டும் இடமளிக்கப்பட மாட்டாது. இந்நிலையில் சில காரணங்கள் தொடர்பில் மாயையை தோற்றுவிக்க முற்படுகின்றனர். கடந்த காலங்களிலும் இப்படி நடந்துள்ளது. எமது நாட்டில் காணிகளை கையகப்படுத்திய அரசியல்வாதிகள் பற்றியும் எதிர்காலத்தில் நாம் கதைப்போம். இந்நிலையில் வடக்கு மக்களுக்கான காணி உரிமை உறுதிப்படுத்தப்படும், அவர்களுக்குரிய காணியை அவர்கள் சுதந்திரமாக பயன்படுத்த முடியும் எனவும் தெரிவித்தார்.
உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுடன் கலந்துரையாடி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தியுள்ளார். உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களுடன் கலந்துரையாடி வருவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினரும் கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் தேசிய பேரவை உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சி அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல்களை முன்னெடுத்துள்ளோம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் தலைவர்களான சித்தாந்தன், செல்வம் அடைக்கலநாதன் எம்பி, சுரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகியோருடன் மேற்படி விடயம் தொடர்பில் உரையாடியுள்ளோம். அவர்களிடமிருந்து சாதகமான பதில் கிடைத்ததால் இணைந்து ஆட்சி அமைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவோம். அத்துடன் வவுனியா வடக்கு நெடுங்கணியில் சிங்கள பௌத்த இனவாத தேசிய மக்கள் சக்தி ஆட்சியை கைப்பற்றுவதை தடுக்கும் வகையில் ஏனைய தமிழ் கட்சிகளுடன் இணைந்து ஆட்சி அமைப்பதற்கு ஒத்துழைப்பு வழங்கவும் தீர்மானித்துள்ளோம் என்று அவர் தெரிவித்தார். கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பதில் சிக்கல் நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் பெறுபேறுகளுக்கு அமைய அந்தந்த பதவிகளுக்கு நியமிக்கப்பட உள்ளவர்களை பெயரிட்டு ஒரு வாரத்திற்குள் அனுப்பி வைக்குமாறு தேர்தல்கள் ஆணைக்குழு அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களை அறிவுறுத்தியுள்ளது. ஒரு கட்சியினால் தனித்து ஆட்சியமைக்கும் அதிகாரம் பெறப்படாத சபைகளின் பதவி நிலைகள் அதற்கு பொறுப்பான ஆணையாளரால் நியமிக்கப்பட வேண்டும் என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இதேவேளை நடைபெற்று முடிந்த தேர்தல் பெறுபேறுகளுக்கு அமைய கொழும்பு மாநகர சபையில் ஆட்சி அமைப்பது குறித்து குழப்பகரமான சூழ்நிலை நிலவுவதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. ஏனைய கட்சிகளுடன் இணைந்து அங்கு ஆட்சி அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. கொழும்பு மாநகர சபையில் தேசிய மக்கள் சக்தி 48 உறுப்பினர்களை வென்றுள்ளது. அங்கு ஐக்கிய மக்கள் சக்தி 29 உறுப்பினர்களுடன் ஏனைய கட்சிகள் மொத்தமாக 69 உறுப்பினர்களை கொண்டுள்ளன. எவ்வாறாயினும் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை வெளியிடும் செய்தியாளர் சந்திப்பில் உரையாற்றிய அமைச்சர் நலிந்த ஜெயதிச கொழும்பு மாநகர சபையில் ஆட்சியமைக்கும் அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கு இருப்பதாக தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. புனித பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்காவின் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிவெஸ்டுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதிய பாப்பரசராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அமெரிக்காவின் ரோபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்டை வாழ்த்திய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தனது உத்தியோகபூர்வ எக்ஸ் கணக்கில் ஒரு பதிவை வெளியிட்டுள்ளார். அதில் உங்கள் பங்கு பெரும் பொறுப்பை கொண்டுள்ளது, மேலும் விசுவாசிகளை அதன் மூலம் வழிநடத்த உங்களுக்கு வலிமை கிடைக்க வாழ்த்துகிறேன். உங்கள் தலைமை உலகெங்கிலும் உள்ள மக்களுக்கு நம்பிக்கையையும் உத்வேகத்தையும் அளிக்கட்டும். இலங்கையிலிருந்து அன்பான வாழ்த்துக்கள் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் கத்தோலிக்க திருச்சபையின் 2000 ஆண்டுகால வரலாற்றில் முதல் அமெரிக்க பாப்பரசராக இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. புதிய மின்கட்டண சீராக்கம் தொடர்பான யோசனையை இலங்கை மின்சார சபை இம்மாதம் 15ஆம் தேதி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. புதிய மின்கட்டண சீராக்கம் தொடர்பான யோசனையை இலங்கை மின்சார சபை இம்மாதம் 15ஆம் தேதி இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிற்கு வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த ஆண்டின் 2வது மின்கட்டண சீராக்கம் தொடர்பான யோசனையாக இது அமையவுள்ளது. இதன்படி புதிய மின்சார கட்டண சீராக்கம் எதிர்வரும் ஜூன் அல்லது ஜூலை மாதங்களில் அமலாகும் என்று இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவில் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மின்சார கட்டணமானது அதன் செலவுகளை பிரதிபலிக்கும் வகையில் அமைய வேண்டும் என்று சர்வதேச நாணய நிதியம் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. நீண்ட விடுமுறை மற்றும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்படும் என்று ரயில் திணைக்களம் அறிவித்துள்ளது. நீண்ட விடுமுறை மற்றும் வெசாக் பண்டிகையை முன்னிட்டு விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்படும் என ரயில் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதன்படி இன்று முதல் எதிர்வரும் 13ஆம் தேதி வரை இந்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. கொழும்பு கோட்டையில் இருந்து பதுளை வரையிலும், பதுளையில் இருந்து கொழும்பு கோட்டை வரையிலும் விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. அதே நேரம் கொழும்பு கோட்டையில் இருந்து காங்கேசன்துறை வரை விசேட ரயில் சேவை முன்னெடுக்கப்பட உள்ளது. அதன்படி இன்றும் எதிர்வரும் 12ஆம் மற்றும் 13ஆம் தேதிகளிலும் இந்த சேவை முன்னெடுக்கப்பட உள்ளதாக ரயில் திணைக்களம் அறிவித்துள்ளது.
இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 43 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அவற்றில் 27க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர். கொட்டாவ மாலப்பல்ல விகாரை வீதியில் நேற்றிரவு இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் காயமடைந்த நபர் உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். எம்பிலிப்பிட்டிய பகுதியைச் சேர்ந்த 43 வயதுடைய ஒருவரே இவ்வாறு உயிரிழந்தார். ஒந்துருளியில் பிரவேசித்த இருவரால் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் அவர் காயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். எனினும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கோமாகம போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். இந்த மாதத்தில் இடம்பெற்ற 4வது துப்பாக்கி சூட்டு சம்பவம் இதுவாகும். கடந்த 3ஆம் தேதி மீட்டியாகுட பகுதியில் உள்ள விருந்தகம் ஒன்றிற்கு அருகில் இடம்பெற்ற துப்பாக்கி சூட்டில் ஒருவர் கொல்லப்பட்டதுடன் மேலும் ஒருவர் காயமடைந்தார். பின்னர் மே 4ஆம் தேதி களுத்துறை நாகொட பகுதியில் தேர்தல் வேட்பாளர் ஒருவரை இலக்கு வைத்து துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. கடந்த 5ஆம் தேதி கல்கிசை பகுதியில் 19 வயது இளைஞன் ஒருவர் உந்துருளியில் பிரவேசித்தவர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இதேவேளை இந்த வருடத்தில் இதுவரையான காலப்பகுதியில் 43 துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் இடம்பெற்றிருப்பதாகவும் அவற்றில் 27க்கும் அதிகமானவர்கள் கொல்லப்பட்டிருப்பதாகவும் தரவுகள் தெரிவிக்கின்றன. தொடர்பான சர்வதேச செய்திகள். இந்திய மற்றும் பாகிஸ்தான் எல்லைகளில் தொடர்ந்தும் பதற்ற நிலை நிலவி வரும் நிலையில் அது தொடர்பான விசேட தொகுப்பு அடுத்து. இந்திய மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் தற்போது பதற்றமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இரு நாடுகளும் பரஸ்பர தாக்குதல்களை நடத்தி வருகிறார்கள். காரணம், பகல்கம் சுற்றுலா பகுதியில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் இந்திய சுற்றுலா பயணிகள் 26 பேர் கொல்லப்பட்டிருந்தார்கள். இந்த சம்பவம் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் கவனத்தை ஈர்த்திருந்த நிலையில் இந்தியா அதற்கு பதிலடி கொடுப்போம் என்று தொடர்ச்சியாகவே கூறி வந்திருந்தது. இந்த நிலையில் தற்போது இந்தியா அதற்கான பதிலடி நடவடிக்கைகளை ஆரம்பித்திருக்கிறது. இதற்கு பதிலடியாக பாகிஸ்தானும் சில நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. இந்த நிலையில் தற்போது இந்திய பாகிஸ்தான் எல்லை பகுதியில் பரஸ்பர தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. நேற்றைய தினமிரவில் பயங்கரமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருந்தது. கடுமையான சத்தங்கள் நிலவுவதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. இந்தியாவின் ட்ரோன் விமானங்களை பாகிஸ்தான் சுட்டு வீழ்த்துவதும் பாகிஸ்தானின் ட்ரோன் விமானங்களை இந்தியா சுட்டு வீழ்த்துவதுமான பல நடவடிக்கைகள் நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக பாகிஸ்தான் இந்தியாவின் 15 நகரங்களை இலக்காக வைத்து தாக்குதல்களை நடத்த திட்டமிட்டிருந்த நிலையில் அந்த தாக்குதல்கள் இந்தியாவினால் முறியடிக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் தற்போது இந்தியாவின் பல இடங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பாடசாலைகள் உடனடியாக விடுமுறை வழங்கப்பட்டிருக்கிறது. 10ஆம் தேதி வரை இந்த விடுமுறை அமுலில் இருக்கும் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதேபோல் பல விமான நிலையங்களில் குறிப்பாக 24 விமான நிலையங்களை இந்தியா மூடியிருக்கிறது. அதேபோல் பாகிஸ்தானும் லாகூர் உள்ளிட்ட சில விமான நிலையங்களை உடனடியாக மூடியிருக்கிறது. அதேபோல் இன்றைய தினத்திலும் பாகிஸ்தான் இந்திய விமானங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அந்த தாக்குதலை முறியடித்திருப்பதாக இந்தியா தெரிவித்திருக்கிறது. இந்த பின்னணியில் சில உலக நாடுகள் இதற்கு ஆதரவாகவும் எதிர்ப்புகளையும் தெரிவித்து வருகிறது. குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை நிதானமாக செயற்படுமாறு இரு நாடுகளுக்கும் அறிவுறுத்தல் விடுத்திருக்கிறது. அதே நேரத்தில் சீனாவும் தற்போது ஒரு கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறது. இரு நாடுகளுக்கும் இடையிலான போரை முடிவுக்கு கொண்டு வர, இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வர தாங்கள் விரும்புவதாக சீனா தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில் அமெரிக்கா ஒரு விடயத்தை தெரிவித்திருக்கிறது. இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான மோதல் பிரச்சனையில் தலையிட நாங்கள் விரும்பவில்லை என்றவாறு அமெரிக்கா தெரிவித்திருக்கிறது. இதே வேளையில் இந்த தாக்குதல்களினால் நேற்றைய தினம் சில கிரிக்கெட் போட்டிகள் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறது. IPL போட்டிகள் இடைநடுவே நேற்றைய தினம் கைவிடப்பட்டிருந்தது. காரணம், ட்ரோன் விமானம் அந்த மைதானத்துக்கு அருகில் சுட்டு வீழ்த்தப்பட்டதன் காரணமாக உடனடியாக இந்த கிரிக்கெட் போட்டிகள் IPL போட்டி இடைநிறுத்தப்பட்டிருந்தது. இவ்வாறு பல நடவடிக்கைகளினால் இந்திய மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதியில் தற்போது பதற்றமான சூழ்நிலை நிலவி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளையில் இந்தியாவின் 2 இராணுவ விமானங்களை சீன தயாரிப்பு போர் விமானத்தை கொண்டு பாகிஸ்தான் அளித்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. அதாவது அமெரிக்காவின் அதிகாரிகளை மேற்கோள் காட்டி ராய்ட்டர்ஸ் இந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. இந்த 2 விமானம் சீனாவின் தயாரிப்பில் பாகிஸ்தான் கொள்வனவு செய்த போர் விமானம் ஒன்றை கொண்டு பாகிஸ்தான் வீழ்த்தி இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில்
நிலையில் தற்போது இன்று காலையில் நடத்தப்பட்ட பாகிஸ்தானின் ட்ரோன் தாக்குதலையும் இந்தியா முறியடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. புனித பாப்பரசராக அமெரிக்க கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புதிய திருத்தந்தை அமெரிக்க கர்தினால் ராபர்ட் பிரான்சிஸ் பிரிவோஸ்ட் தெரிவு செய்யப்பட்டுள்ளார். புதிய திருத்தந்தை 14ஆம் போப் லியோ என்று அழைக்கப்படுவார். இந்த பெயரை கொண்ட ஒரு திருத்தந்தை நீண்ட காலத்தின் பின் தெரிவாகியுள்ளார். வத்திக்கானில் உள்ள சிஸ்டின் தேவாலயத்தின் மேல் பகுதியிலுள்ள குழாயிலிருந்து வெண்மையான புகை வெளியேறியது. இதனை அடுத்து புனித பீட்டர் சதுக்கத்திற்கு மேலே உள்ள மாடியில் புனித பாப்பரசர் தோன்றினார். தொடர்பான விளையாட்டு செய்திகள். பாகிஸ்தானின் 20-20 கிரிக்கெட் லீக் போட்டிகள் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு மாற்றப்படும் என்று பாகிஸ்தானிய கிரிக்கெட் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பாகிஸ்தானின் 20-20 கிரிக்கெட் லீக் போட்டிகள் ஐக்கிய அரபு ராச்சியத்துக்கு மாற்றப்படும் என பாகிஸ்தானிய கிரிக்கெட் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ராவல்பிண்டி மைதானத்திற்கு அருகில் இந்திய ட்ரோன் ஒன்று வீழ்ந்து வெடித்தமையே இதற்கு காரணம் என தெரிவிக்கப்படுகின்றது. இது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்களை குறிவைத்து வேண்டுமென்றே செய்யப்பட்ட முயற்சி என்று பாகிஸ்தானிய வெளியுறவு அமைச்சர் குற்றம் சுமத்தியுள்ளார். இந்த நிலையில் பாகிஸ்தான் சூப்பர் லீக் மீதமுள்ள போட்டிகள் ஐக்கிய அரபு ராச்சியத்திற்கு மாற்றப்பட்டுள்ளன என்பதை பாகிஸ்தான் கிரிக்கெட் சபையும் உறுதிப்படுத்தியுள்ளது. வீரர்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அரசியலையும் விளையாட்டுகளையும் பிரித்து வைக்க வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் எப்போதும் பாகிஸ்தான் உறுதியாக இருந்து வருகின்றது. இருப்பினும் மைதானத்தை குறிவைத்து இந்தியா நடத்திய தாக்குதல் மிகவும் பொறுப்பற்றது என பாகிஸ்தான் கூறியுள்ளது. முன்னதாக முன்னாள் சாம்பியன்களான கராச்சி கிங்ஸ் மற்றும் பெஷாவர் சல்மி ஆகிய அணிகள் நேற்றைய தினம் ராவல்பிண்டி மைதானத்தில் விளையாட இருந்தன. ஆனால் இந்தியாவின் ட்ரோன் ஒன்று மைதானத்திற்கு அருகில் வீழ்ந்ததால் போட்டி ஒத்திவைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் நமது டிவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை பார்வையிடுவதற்கு நமது LK.com என்ற இணையதளத்திற்குள் பிரவேசியுங்கள். அத்துடன் நமது டிவி என்ற யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.